விபத்தில் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அயனாபுரத்தில் உள்ள குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். உக்ரைனில் ரஷ்யாவுக்காக சண்டையிடும் இந்தியர்களை திருப்பி அனுப்ப முடிவு. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. வாக்கு இயந்திரத்தை அனுப்பி வைத்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? தமிழ்நாடு அரசுக்கு இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி. திமுக மீது ப. ரஞ்சித் அபாண்டமாக குற்றம் சாட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் சாடல். திமுக தலித் மக்களின் நலனுக்கு எதிரானது என்ற போலி பிம்பத்தை உறுதிப்படுத்த பதிவா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகிறது. சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ள நிலையில் இணையவழி பொதுக்கலந்தாய்வு நடத்தப்படும். ஜம்மு காஷ்மீரில் 5 ராணுவ வீரர்கள் வீரமரணம். சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளை தேடும் ராணுவம். நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சனையில் தவறிழைத்தவர்களை கண்டறிய முடியாவிட்டால் மறுதேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தேசிய தேர்வு முகமை மற்றும் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் செய்ய குழு. முன்னாள் நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் குழுவை அமைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுக்கோட்டையில் நில ஆக்கிரமிப்பை தட்டி கேட்ட இளைஞர் வெட்டி படுகொலை. உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட குடும்பத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் ஆடிட்டர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 230 சவரனில் 100 சவரன் தங்க கட்டிகள் மீட்பு. 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 17 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வலியை புரிந்து ஆறுதல் கூற பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் வர வேண்டும். முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து பேசிய பிறகு ராகுல் காந்தி பேட்டி. And in this huge tragedy, I request the Prime Minister to take 1 day, 2 days of his time and just come and listen to the people of Manipur. It will comfort the people of Manipur, and we are, as the Congress Party, ready to support anything that would improve the situation here. கனமழை பாதிப்பிலிருந்து மீளாத மும்பையின் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. மகாராஷ்டிராவில் மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்பதால் பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்குதல். பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ள நிலையில் நடத்தப்பட்ட தாக்குதலால் பரபரப்பு. 26th of July அந்த ஸ்டேடியம் உள்ள அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக மெமரியில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றுள்ள நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள இந்தியர்களை விடுவிக்க புட்டின் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் இந்தியாவைச் சேர்ந்த சிலர் ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து சண்டையிட்டு வருவதாக கூறப்பட்டது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர்களை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இந்தியர்களை மீட்பது குறித்து தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரில் 4 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் 10 பேர் நாடு திரும்பினர். ஆனால் சுமார் 40 இந்தியர்கள் போரில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியானது.
இந்த நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போர் தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்த மோடி உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு வரும் இந்தியர்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட புதின் போரில் ஈடுபட்டு வரும் இந்தியர்களை விடுவிக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தால் தமிழ்நாட்டிலிருந்து அந்நாட்டிற்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று இந்திய ரஷ்ய வர்த்தக சபை பொதுச் செயலாளர் தங்கப்பன் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மோடியின் ரஷ்ய பயணத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து விளக்கம் அளித்தார். தென்கோண்டி தூத்துக்குடி திருத்தும் துறைமுகத்தால் பொன் தோன்றி குவிக்கும் எங்கள் தாயகமே செல்வ பூந்தோட்டமாகும் தமிழகம் என்ன கவிஞர் கண்ணதாசன் ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு பாட்டு எழுதினார். அது இன்றைக்கி கனவு நனவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் விளாடிவாஸ்டாக்கும் சென்னையும் மிக அருகே ஏறத்தாழ 25 நாட்களில் அங்கிருந்து பொருட்கள் இங்கு வருவதற்கும் இங்கிருந்து அங்கு போவதற்கும் சவுத் சைனா வழியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து தென்னகத்திலேருந்து பொருட்கள் அனுப்புவதில் கொஞ்சம் தொய்வு இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப இருக்குது. சில பொருட்கள் அனுப்ப முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வாழைப்பழம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் சொல்ல மாட்டேன், மிக விரும்பி சாப்பிடக்கூடியது ரஷ்யர்கள். அது வேறு ஊரில் இருந்தால் வேறு நாட்டில் இருந்தால் வருது. அது இங்கேருந்து அனுப்புவது இந்த 26 நாளில் அங்கே போய் ரீச் ஆகும். அது இல்லாமல் பழ வகைகள், அது மாம்பழம் ஒரு பெரிய கிடைக்கா பொருள். அது போயிட்டுருக்கு பாம்பேலேருந்து. ஆனால் இங்கேருந்து போகும்போது அது பதப்படுத்தப்பட்டு அங்கே போகும்போது ஃப்ரூட் பல்ப்ஸு இதெல்லாம் கொய்யாப்பழம் இதெல்லாம் இங்கு தமிழ்நாட்டில் எது அதிக அளவில் சுட்டி மற்ற இருக்கிறதோ கிடைக்கிறதோ அது அத்தனையுமே அங்கு வியாபாரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் மக்களின் வழியை பிரதமர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி மணிப்பூருக்கு நேரில் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை மோடி சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரின் ஜிரிபாம் மாவட்டத்தில் உள்ள மக்களை சந்திக்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி வருகை தந்தபோது அவரை வரவேற்று எழுப்பப்பட்ட முழக்கங்கள் தான் இவை. மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் குகி மெய்தி இன குழுக்கள் இடையிலான மோதல் வன்முறையாக வெடித்து கலவரம் மூண்டது. இதனைத் தொடர்ந்து அவ்வப்போது மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. இதில் பலர் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாமில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து மணிப்பூர் ஆளுநர் அனுசுயாவை சந்தித்த ராகுல் காந்தி அவரிடம் நிலைமையை விவரித்தார். அதன் பின்னர் இம்பாலில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் மணிப்பூர் மக்களின் வலியை பிரதமர் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் நாட்டின் பிரதமராக மோடி மணிப்பூருக்கு வந்து மக்களை சந்திப்பது முக்கியம் என்றும் ராகுல் குறிப்பிட்டார். And in this huge tragedy, I request the Prime Minister to take 1 day, 2 days of his time and just come and listen to the people of Manipur. It will comfort the people of Manipur, and we are, as the Congress Party, ready to support anything that would improve the situation here. முன்னதாக மணிப்பூர் ஆளுநரை சந்தித்து பேசிய போது அமைதியை நிலைநாட்ட எடுக்கப்பட்ட அரசின் நடவடிக்கைகள் எதுவும் மகிழ்ச்சிகரமாக அல்லது திருப்திகரமாக இல்லை என்பதையும் ஆளுநரிடம் எடுத்துரைத்ததாக ராகுல் குறிப்பிட்டார். We had a conversation with the governor, and we expressed to the governor that we would like to help in whatever way we can. We also expressed our displeasure, and we said that we are not happy with the progress that has taken place here. முன்னதாக அசாம் சென்ற ராகுல் காந்தி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சில்சாரில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றில் மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்து கடந்த 1ஆம் தேதி அமல்படுத்தியது.
அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சமஸ்கிருதத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் ஏதுமின்றி மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமலும் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய சட்டங்களில் தமிழ்நாடு அரசின் சார்பில் என்னென்ன சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமைச் செயலாளர், உள்துறை முதன்மைச் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உள்ளிட்ட என்னென்ன திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்க சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த குழு சட்டங்களை ஆராய்ந்து மாநில அளவில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் ஆலோசித்து ஒரு மாதத்திற்குள் அரசுக்கு அறிக்கையை வழங்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு குழு அமைத்ததை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவியல் சட்டம் பொதுப்பட்டியலில் இருப்பதால் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ள மாநில அரசுக்கு உரிமை இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மாநில அரசின் குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தை வரவேற்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இக்குழு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், காவலர்கள், சட்ட பயிற்றுநர்கள், ஆய்வாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களிடம் ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் சிதம்பரம் அறிவுறுத்தியுள்ளார். நீதித்துறையின் நவீன கோட்பாடுகளுடன் ஒத்துப்போகும் குற்றவியல் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அர்ப்பணிப்புடன் காவல்துறை காக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதனை குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை அர்ப்பணிப்புடன் காவல்துறை காக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார்.